அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் இரா விஷ்ணுபிரியா. பொள்ளாச்சியில் உள்ள நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியின் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்று திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடலை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே மாதங்களில் நான் மார்கழி என்று இறைவனாலே சொல்லப்படக்கூடிய சிறப்புடைய மாதமாக இருக்கக்கூடியது இந்த மாதம். திருமணமானாலும் சரி, வேறு எந்த நிகழ்வுகளானாலும் சரி, அத்தனையும் ஒதுக்கிவிட்டு நம்ம கடவுளை மட்டுமே வழிபடணும், அவனை மட்டுமே நம்ம சரணடையணும், மனசுக்குள்ள இறைவனையே நமக்கு முழுமையாக இருக்கணும் என்று இறைவனையே வணங்கக்கூடிய மாதமாக ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களும், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களும் எல்லா பக்கமுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திறந்து வைக்கப்படக்கூடியதாக, எல்லா இடங்களிலும் பூஜை சிறப்பாக நடக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல தான் ஆருத்ரா தரிசனம் சிவனுக்கு நடக்கக்கூடியது. ஆருத்ரா தரிசனம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது வைகுண்டா ஏகாதசி, அடுத்தது அனுமனினுடைய அவதார திருநாள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதங்களில் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் 30 நாளும் சிறப்பாக நாம் இறைவனை வழிபட்டோம் எனில் மனதில் மகிழ்ச்சி, அதே சமயத்தில் மனக்கவலைகள் நீங்கி வாழ்வில் இன்பம் அடையலாம். அவ்வகையில் சிவம் அப்படின்னு சொன்னாலே சிவந்தவன், மகிழ்ச்சியை தரக்கூடியவன், முழுமையை உடையவன். அப்படிப்பட்ட சிவபெருமானை வழிபடுவதாக இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் அமைகின்றது. திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியில் வரக்கூடியதாக இந்த திருப்பள்ளி எழுச்சி இருக்கின்றது. இந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய ஆத்மநாதர் யோகாம்பாள் இறைவனாக இறைவியாக காட்சியளிக்கின்றார். உருவமாக. பொதுவாக கோவிலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிழக்கு நோக்கி கடவுள் இருப்பாங்க, மேற்கு நோக்கி கடவுள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் தெற்கு நோக்கியாக உருவ காட்சியாக சிவலிங்க பான வடிவாக காட்சியளிக்கிறதா சொல்லப்படுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய சிறப்புகள் இந்த கோவிலில் இருக்குது. இப்போது மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பகுதியிலையுமே பார்க்கும் பொழுது தனிப்பட்ட சிறப்புகளாக மாணிக்க வாசகர் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னு எல்லாத்த வகையிலும் சிறப்பித்து சொல்கிற அளவுக்கு பெருமை உடையவராக இருக்கிறார். நாம் யாராவது ஒருத்தர் வாழ்த்துறோம் அப்படின்னு சொன்னால் நாமும் கூட நல்லா வாழ்வோம் அப்படிங்கிறது பொருள் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் இறைவனை வாழ்த்தக்கூடியவராக, முதன்மை பெற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவர் மாணிக்க வாசகர். பாடும் பொழுதே திருவாசகத்தினுடைய முதல் பாடலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமச்சிவாயா வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்கன்னு சொல்றார். கண் இமைப்பொழுதும் கூட என் மனசுக்குள்ளிருந்து நீங்காத கடவுளாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அவரை நமச்சிவாயா என்று வாழ்த்தக்கூடிய, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தும் பொழுதே நாம நல்லா இருப்போம். அப்படி இருக்கில்ல இறைவனை வாழ்த்தக்கூடியவராக இந்த மாணிக்க வாசகர் இருக்கிறார். அதே சமயத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடலும் இறைவனை போற்றக்கூடியதா, வாழ்த்தக்கூடியதாக அமைகின்றது. அதில் வரக்கூடிய முதல் வரியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அதுலேயே இறைவனை முதல்ல போற்றுறார். யாராவது நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே, இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அப்படிங்களா, நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துறாங்க. அப்படிப்பட்ட குணம் இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? அப்படி இருக்கையில் இறைவனை வாழ்த்தக்கூடியவரா, அவரை வழிபடக்கூடிய அந்த முதல் வரியை போற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. இந்த உலகத்தில் எனக்கு சிறந்த பொருள்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல், நடு, கடை, இந்த மாதிரி வாழ்க்கையிலும் எல்லாத்துலேயும் முதன்மை உடைய ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யாரு அப்படின்னா சிவபெருமான். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளை, என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் இறைவன் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வரியுமே அருமையானதாக அமைந்திருக்கின்றது. புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எம கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ்
திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியை உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அழகாக அமைகின்றது அப்பாடல். இதில் சொல்லும் பொழுதே இறைவனை போற்றி வழிபட்டாச்சு. எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுளாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே இருக்கிறாரு, அது அதுக்கு அடுத்தது. அந்த இடம் எப்படி இருக்குது சொல்கிறார் பாருங்க. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், சேர்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட சேர்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அழகாக மலர்ந்திருக்கின்றது. குளிர்ச்சி பொருந்திய வயல்ல அப்படியே வயல்கள் எல்லாம் சூழ்ந்திருக்குது, சேரெல்லாம் கலந்திருக்குது. அந்த சேத்தோடு அங்கே அழகா மனம் வீசக்கூடிய மலர், தாமரை மலர் அப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிறவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா சிவபெருமான். இங்க இந்த திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பல சிறப்புகள் இருக்குது. இந்த திருப்பெருந்துறைக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. சதுர்வேதபுரம், சிவபுரம், யோகவனம், மங்களம், இந்த மாதிரியான சதுர்வேத மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெயர்களை நம்ம பார்க்க முடியுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குருந்த மரம் தல விருட்சமாக, தீர்த்தம் அக்னி தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக பார்த்தோன்னா கோவில் கட்டக்கூடிய ஸ்தபதிகள் முதல் கொண்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் கட்டும் பொழுது அந்த கொடுங்கை போல கட்ட முடியாது, அவ்வளவு சிறப்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய கோவில் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு வேலைப்பாடோடு மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனம் அமைச்சராக இருக்கும் பொழுது குதிரை வாங்குவதற்காக சோழநாடு பயணித்த போது அங்கு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அங்கேயே இறைவனை முழுமையாக வணங்கி இருந்த இடம் திருப்பெருந்துறை. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இடம். அந்த இடத்துல சுற்றியும் வயல்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல தாமரை மலர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடியவர் தான் யாரு அப்படின்னு சொன்னால் ஈசன், நம்மளுடைய சிவன். அடுத்ததாக அவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஏற்றுயர் கொடியை உடையாய், அழகான காளையை வாகனமாக உடையவராக, காளை கொடியை வாகனமாக உடையவராக இருக்கிறார் சிவபெருமான். புறநானூரில் வரும் வரி, ஊர்தி வாழ் வெள்ளேரே சிறந்த சீர்களு கொடியும் அவ்வேரே. அதாவது சிறப்புயர்ந்த அழகான அந்த காளையை வாகனமாக உடையவரை புறநானூறும் சொல்லுது. இப்படி எல்லா இடங்களிலுமே சிறப்புடையவராக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய ஈசன். ஆபரணங்களோ பெரிய மற்ற ஆடைகளோ இது எல்லாம் தேவையில்லை. அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பிச்சாண்டி கோலமாக எதுவும் இல்லாமல் சுடுகாட்டு சாம்பலை தனக்கு திருநீராக வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத கடவுளாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய ஈசன். அப்படிப்பட்ட ஈசன் ஏற்றுயர் கொடியை உடையாய் திருப்பெருந்துறையில் இருக்கிறாரு. அழகான கொடியை வாகனமாக உடையவராய் இருக்கிறாரு. என்னை உடையாய், என்னை ஆட்கொண்டவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நான் எவ்வாறு வழிபடுகின்றேன் எடுத்து அடுத்து சொல்றார். ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள். என்னை ஆட்கொண்டவன், நீ என்ன பண்ணணும், உன்னுடைய அழகான அந்த முகத்துல எப்படி எனக்கு நீ காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொன்னா, எழில் நகை கொண்டு, உம்முன்னு கோவப்பட்டுட்டு இல்லாம சிரிச்சிட்டு நீ எனக்கு காட்சி தரணும். நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, புலர்ந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி. இறைவனே, நான் உன்னை காலை விடிஞ்சு போச்சு, விடியல் காலை வந்துருச்சு, நான் உன்னை உன்னுடைய அழகான பாதம் தாமரை மலர் போன்ற அந்த குளிர்ச்சியுடைய அந்த பாதத்தை பூக்களால் வணங்கி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டவும் எனில் எங்களுக்கான என்னுடைய சரணாகதி எனக்கு வாழ்க்கையில் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, வாழ்க்கையில் எது சுகம் எது இன்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடியவர் அழகான வயல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. காளையை வாகனமாக உடையவர், என்னை ஆட்கொண்டவர்,
குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலர் போன்றிருக்கக்கூடிய பாதங்களை பூக்களை போட்டு வணங்கி, என்றும் நான் உன்னுடைய அழகான முகத்தை பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நீ காலையில் தூங்கும் பொழுது நான் உன்னை எழுப்பக்கூடியவராக, விடியல் படுத்திருக்கும் பொழுது உன்னை காலையில் எழுப்பக்கூடியதாக திருப்பள்ளி எழுச்சி அமைகின்றது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இருள் நீங்கி ஒளி எழுவது போல நம்மளுடைய மும்மலங்கள் நீங்கி வாழ்க்கையில் ஒளி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இறைவனை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் பாடும் பொழுது மனது அப்படின்னு சொல்லும் பொழுது தூய்மை பெறும். இப்போது நிறையா சிவனுடைய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துவார பாலகர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆட்கொண்டார் உய்யக்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களுடைய கைகள் ஒன்று ஆள்காட்டி விரல் நீட்டியதாக அமைந்திருக்கும். இறைவன் சிவன் ஒருவனே, அவனை தவிர வேற ஒருத்தரும் இல்லை, அவனை போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒன்று இருக்கும். இன்னொன்று கை இப்படி வைத்தவராக இருப்பான், அவரே நமக்கு சரணாகதி என்று இருக்கக்கூடியது. இப்படி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய சிவன். இந்த சிவனை நாம் வணங்கினோம் எனில் வாழ்க்கை இன்பம் அடையும், மனம் தெளிவு பெறும். இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் நம்ம மார்கழி மாசத்துல பாடும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அதே சமயத்துல தேவர்களுக்கு, அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருடமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த மார்கழி மாதம், இந்த பிரம்ம முகூர்த்தம் அவங்களுக்குரிய விடியற்காலை நேரமாக அமையக்கூடியது. அந்த நேரத்துல குளித்து நாம் மனதுல ஒரு இறைவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர்தான் நமக்கு எல்லாமே என்று நினைக்கும் பொழுது நம்மளுக்கு சகல செல்வங்களும் கிட்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அழகான மாணிக்கவாசகரினுடைய ஒவ்வொரு பாடலும் சிறப்புடையது. அதே சமயத்தில் இந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவனை பற்றிய பாடல்கள் ஏராளம். அவர் தன்னுடைய திருவாசகத்தில் 51 பகுதிகளில் 20க்கும் பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த திருப்பெருந்துறையை பற்றி தான் பாடியிருக்கிறார். திருச்சதகமாகட்டும், அடைக்கல பத்தாகட்டும், ஆசை பத்தாகட்டும், நம்மளுடைய திருப்பள்ளி எழுச்சி ஆகட்டும், அத்தனையும் இந்த திருப்பெருந்துறையினுடைய தலங்களிலேயே அமைகின்றன. நாம் ஒவ்வொருவரும் சிவபெருமானை நினைப்போம், வழிபடுவோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என வழிபடுவோம், வணங்குவோம். வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு நன்றி கூறி உள்ளம் கனிந்த மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.